வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? செம சீன்ல முதல்ல பார்க்க போறது ஒரு மாசான காட்சி தாக்க. என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மாசம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. சரியா 39 நாள். இன்னும் சொல்ல போனா 37 நாள்ல பிரச்சாரம் முடியுது. Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April and the counting shall be 4th of May 2026. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்கள ஒருத்தரா இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கான பல நலத்திட்டங்களை அவருடைய ஆட்சி காலங்களில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வழியில நடக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய பட்டியல் என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு பக்கம் இவர் இப்படி சொல்ல, அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏப்பா, சிறுபான்மையின் மக்களுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்ல முடியுமா அவங்களால அப்படின்னு கேட்கிறார். அவர் அப்படித்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கே சொல்றாரு, எப்பொழுது பார்த்தாலும் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவார். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் அறிவித்து செயல்படுத்தினோம். அப்புறம் 2-3 நாளா எங்க பார்த்தாலும் இதே செய்தி அப்படி இப்படி போயிட்டு இருக்கு காத்துல. என்ன அதுதான் தாவேக அதிமுக கூட்டணி, என்டிஏ தாவேக கூட்டணி, இப்படி ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு இல்ல. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலைங்கன்னு சொல்றாரு. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதில். அடுத்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போயிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு? ரசிகர்கள் எல்லாம் பார்த்து அப்படி சிரிச்ச முகத்தோட கையை காமிச்சிருக்கிறாரு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் போறப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் கிடையாது. இப்ப அண்ணன் வர்றப்ப விதிமுறைகள் இருக்குன்னா பாத்துக்க. நிலைமையா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன் செல்வ பெருந்தகை. ஒரு தேசிய கட்சி 63 தொகுதி கொடுத்தாங்க. 63ல இருந்து அடுத்த தேர்தல் 41 ஆக்குனாங்க. அடுத்த தேர்தல் 25 ஆக்குனாங்க. தலைமை 41 தொகுதி கேட்டது. ஆனால் இதையே குறைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த மண்ணை காப்பதற்காக, தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்கோம். ஆனா இது எதற்காக? இது ஒரு மனநிறைவோட வாங்கிட்டோம்னா மனநிறைவோட வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். இதை போய் காங்கிரஸை டிஸ்பியூட் பண்ணாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்கறது ஒரு பட்சம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்தி எங்களுடைய தோழமை கட்சிகள் என்னுடைய அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உரிமையை கேளுங்கள். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, இருந்தால் கொடுப்பார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளை நின்றோம். பிறகு 63, பிறகு 41, பிறகு 25. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அண்ணன் செல்லூர் ராஜு இருக்கார்ல, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பாருங்க. நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கார்கள். என்னுடைய தொழிலாளர் பாருங்க, நான் இப்ப நீங்க குடும்பத்துல குழப்பத்தை மறந்துட்டேன். உங்க துணைவியார் சொல்லுங்க என்றார் துணைவியார் அவர்களும். ஏன்னா அவன் சொல்லுவாங்க, என்னை கூட்டி போய் வச்சுட்டு பொம்மை மாறி நிக்க வச்சுட்டு நீ வாட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்க. அவர் அண்ணாதுரை எனக்கு சொல்லியும் செய்ய மாட்டேங்க. ஏன்னா அது சரி,
இது திறந்து வைப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி பரபரப்பா அரசியல்களம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உயர்மட்ட குழுவெல்லாம் நடத்தி ஆலோசனை எல்லாம் நடத்துனாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. என்னன்னா, கூட்டணியில நீடிக்கலாமா வேணாமா அப்படின்னு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற தகவல்லாம் வந்தது. என்னன்னா ஏதுன்னு கேட்கவும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஏப்பா எண்ணிக்கையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லையாப்பா, மக்கள் பிரச்சனைகளை பட்டியல் போட்டு கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கூட்டணி தொடரலாம், இல்லைன்னா பரிசீலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இடங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் தரல, அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கோரிக்கை, சமூக நீதி கோரிக்கை உள்ளடங்கி இருக்கிறது. அதனால் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய உறுதிமொழிக்கு இணங்க நாங்கள் அடுத்தது உயர்நிலை குழு தொடர்ந்து கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சரிடமிருந்து திமுகவிடமிருந்து எங்களுக்கு உறுதிமொழி கிடைக்கப்பெறவில்லை என்றால் அதற்கு பிறகுதான் நாம் என்ன செய்வது என்பதை குறித்து குழு ஆலோசனை செய்ய இருக்கிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்து திரும்ப பெறுகின்ற நேரம் வரையில் இதுக்கு நேரம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஒருவேளை எங்களுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் வரவில்லை என்றால் அதற்கு பிறகு எங்கள் அரசியல் தலைமை குழு கூடி முடிவெடுத்து நாங்கள் உரிய முடிவுகளை அறிவிப்போம். அடுத்து அண்மையில திமுகவோட இணைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன தெரியுமா சொல்றாரு, கடந்த தேர்தலில் இப்படித்தான் பிரச்சாரத்தை தொடங்குறப்பவே நான் தான் முதலமைச்சர்னு தொடங்கினாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா என்னாச்சு பாத்தீங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்பயும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி விட்டாரு. நான் உறுதியாக வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று அன்றைக்கு சொன்னார். அது நடைபெற்றுதான் 2021 மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அவருக்கு அளித்தீர்கள். அதற்கு நன்றி உள்ள ஆட்சியை நடத்தி 5 ஆண்டு காலம் என்ன தேவை மக்களுக்கு என்று எண்ணி பார்த்து அத்தனை நலத்திட்டங்களையும் மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே அவர்தான். உலகத்தில் தோன்றிய காலத்திலிருந்து 9 கோள்கள் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 9 கோள்களிலும் அதிகாரம் படைத்த ஒரே கோள் சூரியன். ஆக சூரியன் எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கு எந்த அரசியல் யாருமே இல்லை. ஒரு பக்கம் இவங்க என்னடானா நம்மளை நோக்கி ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்து அதிமுகவும் விழுக போகுது, கட்சி காணாம போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் கவுண்டரா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க அவங்க கிட்ட ஆட்களே இல்லைங்க, எங்க கட்சியில இருந்து வெளியில போனவங்களை சேர்த்து அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பதில் கவுண்டர் கொடுக்குறாங்க. நாங்க பெற்று வளர்த்து ஆராக்கி அழகு பார்த்து பட்டம் சுட்டி மகுடம் சுட்டி அழகு பார்க்கிறவங்கள நீங்க தூக்கிட்டு போயிருந்தீங்க, கடத்திட்டு போயிருந்தீங்க. எத்தனை பேர் இப்ப திமுக அமைச்சர்கள் இருக்கிறவங்க திமுக கிடையாது, எல்லாமே அதிமுக பயிற்சி பெற்று அம்மாட்ட பயிற்சி பெற்று. ஏன் உங்க தகுதியானவங்களே இல்லையா? இல்லைன்னா திமுகவை கலைச்சிருங்க, திமுக தகுதியானவங்களே இல்ல அதிமுக வாங்க, உங்களுக்கு நாங்க அமைச்சர் பதவி தரலாம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை இருக்கு. அது பிரச்சாரம் பண்றதுக்கே ஆள் இல்லை. இங்க துரோகம் பண்ணிட்டு போனவரை தூக்கி போய் இப்ப பிரச்சாரம் பண்ணுன்றான். இதுதான் திமுகவுடைய நிலைமை. பரிதாபமான நிலைமையில இருக்கிறது திமுக. அண்ணா திமுக வெற்றி வாங்கி சூடும் புரட்சி தமிழையா எடப்பாடி முதலமைச்சராக வருவார். இப்படி அங்கங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்க. மதுரையில் ஒரு சம்பவம் பார்த்துங்க. என்னன்னா, திடீர்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு. யாருப்பா செய்தியாளர் சந்திக்கிறாங்கன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள். திடீர்னு கோவப்பட்டவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்படி எல்லாம் எங்களை சீன்ற வேலை வச்சுக்க கூடாது பாத்துங்க, இந்த மாதிரி எல்லாம் சீண்டிங்கன்னா பின் விளைவுகள் ஏகப்பட்டதா இருக்குன்னு தாவேக்காவை கண்டிச்சிருக்கிறாங்க. நாங்க 96 அதுக்கப்புறம் வர்ற அரசியல் தலைவர்களை பூராமே நாங்க பார்த்துட்டோம். நாங்கள் எதிர்வினையெல்லாம் ஆட்டலை. எங்கள் தலைவரை பார்த்து பயம் அப்படின்றது எங்கள் தலைவருக்கு பயம்ன்றதே எங்கள் தலைவருக்கு இல்லை. அப்படின்னா நீங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு இல்லை அவங்க திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு எங்கள் தலைவர் சொன்னார். அனைத்து ரஜினி ரசிகர்களுக்குமே பவர்ஃபுல் ஓட்டர் அதிகாரம் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் இருக்கோம், எங்கள் குடும்பம் இருக்கோம், எங்கள் பிள்ளை இருக்காங்க. நாங்கள் தலைவர் ரசிகராக இருக்கிற காலத்தில் ஒரு ஓட்டு தான். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் இருக்கு, எங்கள் பிள்ளைய இருக்காங்க. அதனால இவருக்கு எங்கள் தலைவரை பற்றி சீண்டுனா இவருக்கு எங்கள் ஓட்டு மூலமாக எங்களுடைய பதிலடி 50 வருஷ ஆளுமை அதிமுகவை ஏற்றிருக்கோம். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி போறோமே அப்படிங்கிறத சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டோமே என்கிற ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். அதாவது இந்த தகவல்கள்லாம் எனக்கும் தெரியும், காதல பட்டுச்சு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் கண்டிப்பா அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார். தனக்குத்தானே சூனியத்தை வச்சுக்க மாட்டாரு. பாத்துங்க, அவரு என்னதான் மிரட்டாலும் செஞ்சாலும் அடிப்பணிய மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பாருங்க, 2021 அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்த கட்சிகளையே ஒவ்வொன்றாக தம் கூட்டணிக்கு இழுக்கிற வேளையில் ஈடுபட்டு தேமுதிகவை இழந்து நிற்கிறார்கள். இப்போது நடிகர் விஜய் அவர்களை அந்த கூட்டணியிலே இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் பாஜக எப்படி சங் பரிவார்கள், பாஜக உள்ளிட்ட அனைவரும் எதிர்க்கட்சிகளை நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். மாநில தேர்தல் களம் இப்படி சூடு பிடிச்சி ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் வைகோ என்ன தெரியுமா சொல்றாரு? ஏங்க வெளியுறவு கொள்கை சரியா இருக்கா பாத்துங்க, அவங்க நமக்கு அனுமதி கொடுக்கறதோ அப்புறம் நாம கொண்டு வர்றதோ இதெல்லாம் சரியா இருக்கா? அவங்க எதுக்குங்க நமக்கு அனுமதி கொடுக்கணும்? பெட்ரோல் டீசல் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு என்ன இதெல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கிறார். நரேந்திர மோடி சொல்லுகிறார், நாங்கள் ரஷ்யாவிலே இருந்து குருடாயில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதித்து விட்டது. கேவலம், வெட்கமில்லை, மானமில்லை, ரோசமில்லை. இந்தியா என்ன அமெரிக்காவின் கொத்தடிமை நாடா? 120 கோடி மக்களின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள். சரி, அடுத்து அதோட நிக்காம இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். வெள்ளை மாளிகை வரலாறு அடுக்கடுக்கா அப்படியே சொல்லிட்டு அதிபர் ட்ரம்ப பதவி நீக்க செய்யணும், தூக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்றதையும் விளக்குறார். அமெரிக்க மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான். ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்த வெள்ளை மாளிகை, ஆபிரகாம் லிங்கன் இருந்த வெள்ளை மாளிகை, ஜெஃபர்சன் இருந்த வெள்ளை மாளிகை, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இருந்த வெள்ளை மாளிகை, ஜான் எஃப் கென்னடி இருந்த வெள்ளை மாளிகை, பராக் ஒபாமா இருந்த வெள்ளை மாளிகை இன்று கோமாளித்தனமாக மட்டுமல்ல, குலை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இருப்பதால் அமெரிக்க நாட்டின் ஜனநாயகவாதிகள், both the parties, Republican Party and Democratic Party, குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும், வரக்கூடும். இம்பீச்மெண்ட் என்றால் தலை குற்றச்சாட்டு. அந்த தலை குற்றச்சாட்டை சுமத்தி ஓட்டெடுப்பு நடத்தினால் ஜனாதிபதியை பதவியிலிருந்து தூக்கி எறியலாம். அதாவது பாருங்க, நாங்க தான் உள்ள வந்துட்டோம் இல்ல, நாங்க வந்தாலே என்ன செய்தி? தேமுதிக என்னைக்கு உள்ள வந்துச்சோ வாஷ் அவுட், அதிமுக அம்புடுத்த அப்படின்னு சொல்றாரு தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். தேமுதிக வர்றதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணி 200 தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறும். தேமுதிக வந்த உடனே அதிமுக வாஷ் அவுட், எல்லா தொகுதியும் டெபாசிட் கண்டிப்பாக இழப்பார்கள். இன்னைக்கு திமுக சேர்ந்ததால தமிழகத்தில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2.0 பதவியேற்பு கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அப்புறம் தமிழ்நாட்டுக்காச்சும் பரவாயில்ல, இன்னும் 39 நாள் நேரம் இருக்கு. ஆனா புதுச்சேரியில பாருங்க, 9ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஆனாலும் அங்க கூட்டணியில சலசலப்பு, தொகுதி பங்கீடுலாம் போய்கிட்டு இருக்குதே, என்ன ஏது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஜெகத் ரட்சகன் என்ன தெரியுமா சொல்றாரு பாருங்க. டிமாண்ட் ஒண்ணுமே, நாங்க எல்லாம் ஒருத்தர் பரிமாற்றங்கள் தான். கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? கூட்டணி எப்போ உறுதி ஆயிடுச்சு. புதுச்சேரியில தனித்து நீங்க போட்டியிட போறீங்க, அதெல்லாம் தப்பான தகவல். காங்கிரஸ் கூட்டணி என்பது பலமான கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்க தலைவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அதுக்கு அது பேச்சுக்கே இடம் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி 30 தொகுதியில் போட்டியிடும்.
புதுச்சேரியில யாரு தலைமையில வந்து தேர்தல் சொல்லுங்க தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் அவர்களும் முடிவு. இந்த மாதிரி சும்மாலாம் பேசக்கூடாது பாத்துக்க. நாங்களும் அப்புறம் பேசிடுவோம். அதாவது எதுவா இருந்தாலும் கருத்தியல் ரீதியா மோதணும். தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுனீங்கன்னா நாங்களும் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். எங்க கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படியே ஒன்றுண்டா எடுத்து வெளியில விட்டுக்கிட்டே இருப்போம். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் வளர்த்த ஆரோக்கியமான இயக்கம். இங்க கொள்கை பேசினா கொள்கையில பதில் வரும், குடும்பம் பேசினா குடும்பத்தை பத்தி பதில் வரும், இங்க பர்சனலா பேசினா பர்சனலா பதில் வரும். உங்களுக்காவது எங்களை பத்தி பேச நிறைய பொய் கதைகள் தேவைப்படும். எங்களுக்கு உங்களை பத்தி பேச நிறைய நிஜமான கேவலமான கதைகள் இருக்கு. அதனால ஆபாசத்தை விட்டுட்டு அரசியல் பேசுங்க. அவங்க ஓட்டு எங்கேயும் போகாது, எங்களுக்கு தான் வரும்னு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொல்றார். அந்த கருத்தில் நான் முரண்படுகிறேன். எப்பொழுதுமே நமது மீனவ சமுதாயம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்திற்கு வீடு கட்டி கொடுத்ததிலிருந்து, இலவசமாக டீசலை மானியத்தில் கொடுத்ததிலிருந்து, ஒவ்வொன்றாக பார்த்து செய்தவர் எம்பிசி பட்டியலில் சேர்த்ததில் இருந்து அனைத்தையும் இந்த சமூகத்திற்கு பார்த்து செய்தவர் தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எப்பொழுதுமே இந்த இயக்கம், ஒருவேளை அவர்கள் நம்மிடம் இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் மீதியானவர்கள் எம்ஜிஆர் பக்கம் இருப்பார்கள். அந்த மீனவ நண்பன், படகோட்டி போன்ற படங்களால் தங்கள் பக்கம் இழுத்து கொண்ட அந்த உண்டு. ஆனால் புதிதாக வருகிறவர்களுக்கு இந்த சமூகம் இடம் கொடுக்காது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது என்பதை புரிந்து கொண்டு மீனவ மக்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின் நிற்பார்கள். அவர்களுக்கு தான் அங்கங்க சிலிண்டர் இல்ல, வண்டிக்கு பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, மணிக்கணக்கில் கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை பேசுறாரா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர் ரகுபதி. பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்கவில்லை. அவருக்கு மோடியை சந்திக்க நேரம் இருக்கிறது. திருச்சியில் மோடியின் முன்னாலே பேசுகிறார். அப்பொழுது கூட தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு பற்றி பேச அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் முன்னாலே பேசுகிற பொழுது கூட தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளுக்காக முழக்கம் செய்து அந்த கொள்கைகளை ஞாபகப்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அண்ணன் செல்லூர் ராஜுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். என்ன ஏண்ட ஒரு கூட்டணிக்கு வரதா பேசிக்கிறாக்க, 70 சீட்டு 60 சீட்டு என்னென்னமோ தகவல்லாம் வருது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க. அதெல்லாம் நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. களம் எங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுல மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. அதுல மாற்ற கருத்தே இருக்கு. யார் வந்தாலும் நாங்கள் ஏற்கனவே சொல்றோம், எங்க தலைமையை பொறுத்தளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுதான் யார் தோழமையாக கொள்ளுவது, தேர்தலிலே பணியை சேர்த்து அவர்களை அரவணைத்து செல்வது என்பது எங்கள் பொதுச் செயலாளர் தான் அது எல்லாம் நடவடிக்கை எடுப்பார். எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எங்களுடைய வேத வாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே கருத்து தான், திமுக அரசை மாற்ற வேண்டும், மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டிய அடிப்படையில் தான் இணைந்திருக்காங்க. இப்ப தேர்தல் வேற தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாக்க, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. லேசுப்பட்ட காரியமா ஒரு கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கிறது, வேட்பாளர் நேர்காணல் பார்க்கணும், போஸ்டர் ஒட்டணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், சாதாரண விஷயமா? ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு. இதுக்கு இடையில இந்த சிபிஐ விசாரணை அப்படி இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகத்துக்கிட்ட கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாரு. இல்ல பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தனக்கு வேண்டாதவர்கள் மீது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அல்லது புலனாய்வுத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது என்பது நீண்ட காலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அல்லது தான் வளைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி வளைத்துக் கொள்வது என்பதும் அவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கரூர் நெரிசல் மரணத்தை பொறுத்தவரை மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்று கேட்டது விஜய் அவர்களை தவிர நாங்கள் கிடையாது. அவர் கேட்ட விசாரணைக்கு தான் அவர் இப்போ ஆஜராயிருக்கிறார். இதை அவர் ஒருவேளை அரசியலில் அனுபவமின்மை காரணமாக சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, சிபிஐ நேர்மையாக செயல்படக்கூடிய ஒன்றா அல்லது மோடி அமித்ஷாவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதா என்பதை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் கேட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க தாவேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதனாலதான் இன்னும் தொகுதி பங்கீடே தொடங்கல அப்படின்னு சபாநாயகர் அப்பாவை சொல்றாரு. அவைக்கு சேர்க்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பிச்சாங்க, நிறுவன தலைவர். நீர் தலைவர் கிடையாது, உங்க பையன்தான் தலைவர். நானா சொன்னேன், தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்காது. ஞானேஷ்குமார் சொன்னா யார் சொன்ன மாதிரி? பாரத பிரதமர் சொன்ன மாதிரி. பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறம் மறுப்புண்டா? இல்லை, அவரு தான். ஒரு கொள்கை, ஒரு திராவிட கொள்கை சித்தாந்தத்தான் அவங்களும் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கை உள்ள கட்சி இப்போ பிஜேபி சிம்பல்ல நிற்க போறாரு பாருங்க. யாரு? அன்புமணி கூட இருக்கவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில் இருப்பாங்க. சிம்பல் எது? சிம்பல். அவங்களுக்கு இப்படி கொள்கை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்கணும், மற்ற கட்சிகளை பண்ணணும், திமுக கிட்ட நெருங்க முடியாது, அதனால இங்க வர முடியாது. பாருங்க, ஆனாலுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்க கைவசம் எங்க தலைவர் ஒரு வலை வச்சிருக்கிறார். இந்த வலையை அப்படி வீசுனார்னா திமுக இருக்கிற மொத்த பேரும் சிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன வலை எதுன்னு தான் தெரியல. எடப்பாடியார் வைத்திருக்கின்ற வலையில திமுக வகையாக சிக்கிக்கொள்ள முடியும். எடப்பாடி சுற்றி வலையை வச்சிட்டார் திமுகவுக்கு. அந்த வலை என்ன வலைங்கிறது ஒரு வாரத்தில் தெரியும். அந்த வலையில சிக்கி திமுக வரவே முடியாது, தப்பவே முடியாது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் நடத்துறதுக்கு எது உகந்த காரணம் மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. 10 ரூபா. நகர்ப்புறத்தில் உள்ளவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. கிராமப்புறங்களில் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வெயிலெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு வண்டி வாகனம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரீட்சை டயத்தில் நடக்கும். அப்போ அது வந்து மாணவர்களுக்கு வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ கோடை காலத்தில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கூல் டயத்தில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ்னால வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது, எலெக்ஷன் பூத்தில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணவும் முடியாது. இது ஒரு இது இருக்குது. அதனால் ஸ்கூல் லீவ் டயத்தில் எலெக்ஷன் வச்சா இது ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். வெயில் காலத்தை தவிர்த்து மற்ற பருவ காலங்களில் இந்த தேர்தல் வந்து வைத்தா அனைவரும் சுதந்திரமாக சந்தோஷமாக போய் ஓட்டு போடுவாங்க. எலெக்ஷன் நடக்கக்கூடிய பீரியடு வந்து சரியான சூழ்நிலை வரும்போது அது டைமை மாற்றி வைக்க முடியாது. பின்னால் போனாலும் கஷ்டம், முன்னாலேயும் டைம் இருக்கும்போது எலெக்ஷன் நடத்த முடியாது. குழந்தைங்களுக்கு இந்த பள்ளிக்கூடங்களில் இந்த பரீட்சைகள்லாம் முடிஞ்ச நாட்கள் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இந்த ஏப்ரல் விட்டுட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணி மேலே முடித்தா ரொம்ப சாதகமாக இருக்குன்றதான் எங்களோட கருத்து. வேணும் பாதுகாப்போடு தான் வைக்கும், நிழல் பாதுகாப்பு, வெயில் இல்லாமல். கோடை காலமாக இருந்தாலே மக்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு தயாராக என்னுடைய கருத்து. அதை வந்து தேதி மாற்றி நவம்பர் மாதம் வைக்கலாம். வெயில் இல்லாத காலங்களில் வந்து வச்சா பொதுமக்களுக்கு நல்லா தான் இருக்கும். 100% எல்லாரும் மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து இந்த வெயில் காலம்னால அதுக்கு வந்து சாத்தியக்கூறு கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக கவர்மெண்ட் இடங்களில் தான் வைப்பாங்க. ஸ்கூல் வந்து லீவ் வர்றதுனால அந்த டயத்தை கணக்கு பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.